எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.13 சொல்லித்தரேன். ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 -1 2 -6 2 4 -3 1 2 டு எ ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதை வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு எடுத்துக்கலாம். 3 -1 2 -6 2 4 -3 1 2 இப்படி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து R1 ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ இதில் வந்து இந்த கார்னர் எலிமெண்ட்ஸ்லாம் ஜீரோ பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ எவ்வளோ நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க்கு. இப்போ இந்த சம்மில் ரேங்க் கால்குலேட் பண்ண சொல்லலை, ரோ எக்லான் ஃபார்ம்ல ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ R3 வந்து நம்ம ஜீரோ ரோவா மாற்றணும் அப்படின்னா R1 அந்த ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து R1 R3 ஆட் பண்ணிட்டு R3ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எழுதுறப்போ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும். R3 இம்ப்ளைஸ் R3 + R1. ஏன்னா இதுல -3 இருக்கு, இங்க +3 இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ இங்க 0 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் R1 R2 அது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாதனால அது அப்படியே இருக்கட்டும். -6 2 4. ஸோ -3 + 3 என்னது 0. 1 -1 0. 2 + 2 4. அடுத்தது இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம 0 பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ அகைன் இது வந்து R2. இப்போ இது R1ல வந்து 3 இருக்கு, இங்க -6 இருக்கு. 3 2 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6 வரும். ஸோ இந்த R2 0 பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும். R2 implies R2 + 2 × R1. ஏன்னா 2ம் 3யும் மல்டிப்ளை பண்ணா 6 வரும். 6ம் -6 ஆட் பண்றப்போ 0 வரும். இப்போ R1 R3 நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, R2 மட்டும் தான் இப்போ மாற்ற போறோம். ஸோ R1 அப்படி எழுதிக்கலாம். 3 -1 2. ஸோ R2வோட இது -6, இங்க 2ஆல இந்த ரோ R1 ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 × 2 6, 6 - 6 0. இங்க -1 × 2 2 -2 + 2 0. 2 2s are 4, 4 + 4 8. ஸோ இங்க வந்து 0 0 4 இருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் 0 பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்னா, இப்போ இதை வந்து 8 இருக்கிறதுனால இங்கே 4ன்னு மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது R2, இது R2 implies R2 / 2 பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இங்கே 4ன்னு வரும். 3 -1 2 0 0. 8 / 2 வந்து 4. ஸோ இங்கே 0 0 4. இப்போ இங்கேயும் 0 பண்ண முடியும். இப்போ இந்த 4 4ஆல சப்ராக்ட் பண்ண 0 வரும். ஸோ R3 implies R3 - R2. செகண்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 3 -1 2 0 0 4 0 0 4 -4 0. ஸோ இது மாதிரி 0 நான் இங்கே கார்னர்ல வந்து 0 இருந்து கொண்டு வரது தான் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோ 0 பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இங்கே நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுறப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுறப்போ இங்க இருக்கிற நம்பர் திருப்பி R1ல இருக்கிற நம்பர்லாம் R2ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி 0 பண்ணதெல்லாம் இப்போ நம்பரா மாறிடும். அதனால 0 ஒன்ஸ் 0ன்னு மாத்திட்டா அந்த 0 திருப்பி நம்பரா மாறக்கூடாது. அதனால அந்த ஸ்டெப்போட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ இதுல வந்து 0 கொண்டு வந்தாச்சு ரோ 3ல. இதுக்கு மேல நம்மளால 0 பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரோ எக்லான் ஃபார்ம், ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து இங்க 4 நம்பர் இருக்கிறத இதையும் 1ஆ மாத்தலாம். ஸோ R2 implies R2 / 4. ஸோ 3 இப்படி மாறும். 3 -1 2 0 0 1 0 0 0. ஸோ இந்த மாதிரி 1ம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
Next example 1.14. Reduce the matrix கொடுத்திருக்காங்க 0 3 1 6 minus 1 0 2 5 4 2 0 0. So இதை வந்து to a row echelon form. ஸோ மாற்றணும். இப்போ இது வந்து R1, இது R2, R3. ஸோ R1ல வந்து நம்பர் இருக்கணுன்றனால இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். R1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் R2க்கு போட்டுடலாம். ஸோ இதை இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே இருக்கிற R2ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ R1க்கு போயிடும். -1 0 2 5. R1ல உள்ள எலிமெண்ட்ஸ் 0 3 1 6. இது 4 2 0 0. ஸோ கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே 0 பண்ணணும். ஸோ இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த R3ஆல் ஆட் பண்ணால் தான் 0 வர முடியும். ஸோ இதை வந்து இப்படி எழுதலாம். R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் 4R1. ஸோ -1 × 4 4. இதுவும் ஆட் பண்ணுறப்போ இங்கே 0 வரும். நம்ம ரோ எக்லன் ஃபார்முலா என்ன, கார்னரில் லெஃப்ட் சைடு 0 எலிமெண்ட் கொண்டு வரணும். ஸோ R1 R2 எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாதனால அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 0 3 1 6. இப்போ R3 தான் 4 4 × -1 வந்து -4 ஆட் பண்ணுறப்போ 0 வரும். ஸோ 2 × 4 இது 2 தான் வரும். 0 × இது 4 2s are 8. 0 + 8 8. 0 இங்கே 4 5s are 20. 0 + 20 20. இப்போ வந்து இங்கே வந்து இங்கே 3 இருக்கு, இங்கே 1 கொண்டு வரணும்னா அதுக்கப்புறமா தான் இந்த டேர்ம் 0 பண்ண முடியும். ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 டிவைடட் பை 3. 3ன்ற எலிமெண்ட் R2 இம்ப்ளைஸ் R2 டிவைடட் பை 3. R1 எதுவும் சேஞ்ச் பண்ணல. 0 இது 3னா 1 ஆகும். இது வந்து 1/3 ஆகும். 6/3 வந்து 2. ஏன்னா அப்போ தான் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 பண்ண முடியும். 0 2 8 20. இப்போ இங்கே 0 பண்ணணும்னா R3 இம்ப்ளைஸ் R3 இது 2 இருக்கிறனால இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 0 பண்ண முடியும். அதனால் -2R2. ஸோ R1 எதுவும் சேஞ்ச் பண்ணல. -1 0 2 5. R2 எதுவும் சேஞ்ச் பண்ணல. 0 1 1/3 2. ஸோ இது 0 - 0 0. இது 2 - 2 2 0. இங்கே தனியாக போட்டு பார்க்கலாம் கால்குலேஷன். 8 - 2 × 1/3. 8 3s are 24 - 2/3. ஸோ 22/3. இது 22/3 வருது. இங்கே 20 - இங்கே 2 R2 20 - 2 × 2 4. 20 - 4 வந்து 16. ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறனால மல்டிப்ளைங் R3/3R3. இந்த 3 கேன்சல் ஆகணும் அப்படின்றனால. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. -1 0 2 5. 0 1 1/3 2. 0 0 22. 16 3s are 48. ஸோ இதுதான் நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. இங்கே இந்த பார்ட் வந்து 0 கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ரோ எக்லான் ஃபார்ம். Next example 1.15.
ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ரேங்க் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 2 5 1 1 2 3 3 6. ஸோ இது வந்து 3/3 ஆர்டரில் இருக்குது. 3 rows 3 columns இருக்கிறதுனால 3/3 மேட்ரிக்ஸ் இது. ஸோ டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். இப்போ டிட்டர்மினன்ட் வந்து 3/3 ஆர்டரில் வந்து டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ செக் பண்ணி பார்க்கலாம். 3 1 2 3 6 -2 1 2 3 6 +5 1 1 3 3 6 - 6 6 - 6 3 - 3. ஸோ இது எல்லாமே 0 வருது. இங்கே எல்லாமே 0 தான் இருக்குது. -0 + 0 எல்லாமே. ஸோ 0 வர்றதுனால ஜீரோ வருது. நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ரேங்க் ஆஃப் ஏ 3 வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு 2/2 மைனர் எடுத்து செக் பண்ணலாம். நான் இந்த பார்ட் எடுக்கலாம். இனி 2/2 மைனர். ஸோ அதுக்கு மட்டும் டிட்டர்மினன்ட் 3 2 1 1. ஸோ இது வந்து 2/2 ஆர்டரில் இருக்கிறனால இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 1 3 மைனஸ் இது மல்டிப்ளை 2 1s are 2 ஈக்குவல் டு 1. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0 வரனால 2/2 மேட்ரிக்ஸ் வந்தனால அதனால ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2ன்னு சொல்லணும். ஸோ எந்த ஆர்டரில் இப்போ இதில் வந்து 0 வந்துருச்சு. அதனால ரேங்க் வந்து 3ன்னு எடுத்துக்க முடியாது. இப்போ அதனால 2/2 மேட்ரிக்ஸை நம்மளே செலக்ட் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ரேங்க்குக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அது ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். 4 3 1 -2 -3 -1 -2 4 7 -1 2. ஸோ இது வந்து 3 rows 4 columns இருக்கு. 3/4 ஆர்டரில். ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்து அதில் டிட்டர்மினன்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம இந்த இதை எடுத்து பார்க்குறேன் நான். 4 டிட்டர்மினன்ட் 4 -1 -2 7 -1 -3 -3 -2 6 -1 +1 -3 -1 6 7 minus into minus 1 7 2s are 14 3 6 2s are 12 minus 21 plus 6 14 4 into 14 plus 1 15 minus 3 15 plus 1 and minus 50 60 minus 45 minus 15. So 60 minus 60 0 வருது. ஸோ இந்த டிட்டர்மினன்ட்ல 0 வருது. ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் அதுலேயும் 0 வருதுன்னா 2/2 மைனஸ் செக் பண்ணணும். ஸோ இந்த 3 காலமாக எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பார்க்கணும். எந்த ஆர்டரில் டிட்டர்மினன்ட் வந்து 0 வரலையோ அதுதான் நம்ம ரேங்க்னு எடுக்கணும். இப்போ 3/3 மேட்ரிக்ஸில் வேறு 3 காலம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 3 1 -2 -1 -2 4 7 -1 2 காலம் 2 3 4 எடுத்திருக்கேன். இப்போ இதில் டிட்டர்மினன்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? 2 4 -1 2 -1 -1 4 7 2 அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும்.
-2. ஸோ இந்த ரோ காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற நம்பர் எடுத்து. ஸோ 1 - 2 7 - 1 டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணுறதுலாம் நான் ஃபஸ்ட் சாப்டர்லேயே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 2s are 4 + 4 1 2 7 4s are 28 -2 1 7 2s are 14. இது 0 ஆயிடுச்சு. -30 வருது. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறது +30 14 + 1 15 15 2s are 30 -30. ஸோ 0 வருது. ஸோ இந்த காலம் எடுத்தாலும் 0 வருது. ஸோ அந்த மாதிரி எல்லா காலம்லேயுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் 3x3 மேட்ரிக்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு காலம் அப்புறம் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு காலம் C1 C3 C4 அதுவும் எடுத்து பார்க்கலாம். 4 -3 6 1 - 2 -1 -2 4 2. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ 4 -2 4 -1 2 -1 -3 4 6 2 -2 -3 -2 6 -1 4 × 2 2s are -4 + 4 -1 3 2s are 6 6 1 4s are 24 -2 3 6 2s are 12. இது 0 வந்துருச்சு. -1 -30 -2 15. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +30 15 2s are 30. ஸோ இதுவும் 0 தான் வருது. ஸோ அதனால இப்போ நான் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணலாம். எனி மைனர் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த நம்பர் எடுத்து பார்க்குறேன். 4 1 -3 -2 4 2s are 8 -8 + 3 1s are 3. ஸோ -5 வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுனால ரேங்க் ஆஃப் A = 2. எந்த மைனரில் நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அது வந்து நம்ம ரேங்க் எடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.